ஏன்னா இந்த மின்னலேன்றது என்ன படம்னு தெரியும். ஆ. புது ஹீரோ, Yeah. புது டைரக்டர் எல்லாம் புதுசு. ம். ஒருவேளை அந்த படம் வந்து தப்பாயிடுச்சுன்னா, அவருடைய பெரிய படம் அப்போ 20 crores பட்ஜெட் பாதிச்சிரும் அப்படின்ற ஒரு கவலை இருக்கும்ல எல்லா Of course, ப்ரொடியூசருக்கும். yes. நம்மளே இருந்தால் கூட ஃபீல் பண்ணுவோம். அவர் ஜென்யூனா சொன்னார். அதுதான் அதனால அந்த அந்த படத்தை வேணால் தள்ளி பின்னாடி போகணும். அப்போ நான் லைஃப் ஃபுல்லாக நான் காடாக ஃபீல் பண்ணுறது வாக்கு. ஒருத்தருக்கு ஒன்று சொல்லிட்டா அது மீறக்கூடாது. ஸோ தென் ஐ டோல் ஹிம், இல்லை சார் இந்த படம் அந்த ப்ரொடியூசருக்கு நம்ம வாங்கி ஆரம்பிச்சாச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் பேக். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், நான் சொல்கிறது அஃபண்ட் ஆகலாம். பட் தென் நான் கடவுளாக ஃபீல் பண்ணுறது ஹானஸ்டி. லைக் வார்த்தை கொடுத்தா அது மீறக்கூடாது. கூடாது. ஸோ தென் ஐ செட் தென் என்னால் இப்படி இருக்குது, நான் வில் பி ஹாப்பி. இது 2வது படமான போது தென் அவரை நான் பார்த்து சொல்கிறேன்னா தென் பாவம் ஹி மூட் பிக் பாஸ். அவங்களுக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கும் படம் ரிலீஸ் பண்ண. அதுக்கப்புறம் ஒரு 3rd ஃபிலிம் காக்க வந்தார். அப்போ தென் வரும்போது ஐ ஃபெல்ட் ஹாப்பி. அப்பயும் அவர் ஞாபகம் வச்சிருந்தார். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம மறந்துட்டேன் நான். தென் வந்து ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அகெயின் தட் ஃபிலிம் காக்க.